வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு அத்தியாயம் 3ல் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 1.3 சம் தான் பார்க்க போகிறோம். கணக்கு எடுத்துக்காட்டு 1.3ல் இருக்கக்கூடியது தான் பார்க்க போகிறோம். முதல்ல வாங்க கணக்கு என்ன கணக்குன்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். a = x summation of n, இங்கே பாருங்கள் 1x less than x less than 4, b equal to x, w 0 less than or equal to x less than 2 மற்றும் c equal to xன்னு கொடுத்துருக்காங்க. சம்மேஷன் ஆஃப்னு கொடுத்துட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க n. என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ். இது என்ன கொடுத்துருக்காங்க x less than 3. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கணக்குலலாம் நமக்கு என்ன தெரியும்னா ஏன்ற கணத்துக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, மதிப்புகள் கொடுத்துருப்பாங்க 1,2 2,3 இல்லை 0,1, 2,3 3,4 அந்த மாதிரி வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மதிப்புகள் கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கணங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்ம என்ன பண்ணணும், ஏவோட மதிப்பு என்ன, பியோட மதிப்பு என்ன, சியோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நாம் தான் சரியாக கண்டுபிடிச்சி எழுதணும். சரிங்களா? என்ன பண்ணணும், நாம் தான் அதை சரியாக கண்டுபிடிச்சி எழுதணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cross b யூனியன் c ஈக்குவல் டு a cross b யூனியன் a cross c. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a cross b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு a cross b இன்டர்செக்ஷன் a cross c. சரிபார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுவும் சமமானு சொல்லிட்டு சரி பார்க்கணும். a cross b இன்டர்செக்ஷன் ஈக்குவல் டு a cross b இன்டர்செக்ஷன் a cross cன்னு சொல்லிட்டு ஈக்குவலாக சமமாக இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நிரூபிக்கணும். அதுதான் வந்து இந்த கணக்கு. முதல்ல பாருங்கள், இப்போ ஏவுக்கு வந்து நம்ம கவனம் எடுத்து எழுதணும். கொடுத்துருக்க கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ். என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது கவுண்டிங் நம்பர்ஸ். ஸோ 1, 2, 3 ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறதா வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நடுவில் எக்ஸ் வந்து என்ன இருக்கணும்னா less than 4 greater than 1. சரிங்களா? எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கணும், less than 4 இருக்கணும், greater than 1 இருக்கணும். greater than 1 என்னது, நான் 1க்கு மேலே இருக்க நம்பர் என்னது 2, 2லேருந்து ஆரம்பிக்கணும். லெஸ் தென் 4னா லெஸ் தென் 4, எக்ஸோட வேல்யூ என்னது லெஸ் தென் 4னா என்ன அர்த்தம், 4க்கும் கீழே என்ன இருக்குது 3. புரியுதுங்களா? ஏயோட மதிப்பு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2,3. பியோட மதிப்பு என்னவா இருக்கும், பி வந்து பாருங்கள் நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு எப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா டபிள்யூன்னு என்னென்னா ஹோல் நம்பர்ஸ். டபிள்யூன்னு என்னது ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, ஹோல் நம்பர்ஸ்னால் முழுக்கள்னால் நம்ம இதிலேருந்து ஆரம்பிக்கும் 0லேருந்து ஆரம்பிக்கும். இதிலேருந்து ஆரம்பிக்கும் 0லேருந்து ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு இந்த எக்ஸோட மதிப்பு இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸோட மதிப்பு 0வும் அதுக்கு மேலே இருந்து 2க்குள்ளே இருக்கணும். லெஸ் தென் 2. லெஸ் தென் 2னா என்னது 2க்குள்ளே இருக்கணும், 0லேருந்து ஆரம்பிக்கணும். 0 greater than or equal to 0வும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் இருக்கும். சரிங்களா? அப்போது பியோட மதிப்பு வந்து என்னது 0லேருந்து ஆரம்பிக்குது. எது கண்டிஷன் எதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க 2க்குள்ளே. லெஸ் தென் 2. லெஸ் தென் 2னா அப்போ என்ன வரும் 1. பியோட மதிப்பு வந்து என்னது 0,1. அடுத்து வந்து சி கண்டுபிடிக்க போகிறோம். சி பாருங்கள், சிக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1, 2, 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ் வந்து எப்படின்னா லெஸ் தென் 3, 3க்கு கீழே இருக்கக்கூடியது. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் 3க்கு கீழே என்னென்ன இருக்கும், 1, 2 இருக்கும். 1, 2 இருக்கும். இப்போ 1,2 தான் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். 1, 2 தான் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா, ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், பியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், சியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்னப்பா செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். a cross b யூனியன் c ஈக்குவல் டு a cross b யூனியன் a cross c தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா எப்போவுமே இதுதான் நமக்கு இடதுபுறம் எதுதான் அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. a cross b யூனியன் c தான் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். LHS ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு a cross b யூனியன் c. இப்போ நம்ம a cross b யூனியன் c தான் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், b யூனியன் c கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்,
பி யூனியன் சி. பி யூனியன் சின்னா என்னென்னா பியோடவையும் சியையும் சேர்த்து எழுதணும். யூனியன்னா என்னென்னா சேர்த்து எழுதுறது. யூனியன்னா என்னென்னா சேர்த்து எழுதணும். அப்போது 0,1 யூனியன் சியோட மதிப்பு வந்து என்னது 1,2. அப்போது யூனியன்னா என்னென்னா சேர்த்து எழுதணும். ஏல என்ன பியில் என்னென்ன இருக்குது 0,1, சியில் பாருங்கள் 1,2. ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா எழுத தேவையில்லை. அதுக்கு அடுத்து இருக்க நம்பரை எடுத்து எழுதுனா போதும். ஏன்னா சிலையும் ஒன்று இருக்குது, மறுபடியும் நம்ம அங்கே கணங்களில் ஒன்று பண்ணணும் அவசியம் கிடையாது. மீதி இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுனா போதும். சரிங்களா? 0,1 மறுபடியும் சியில் வரதுனால 1 எடுத்து எழுத வேண்டாம். யூனியனில் மட்டும் 2. சரிங்களா? பி யூனியன் சி. அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும்? ஏ கிராஸ் பி யூனியன் சி. என்னது அடுத்து? ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ நம்ம பி யூனியன் சிக்கும் ஏவுக்கும் என்ன எடுக்க போகிறோம்? கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம்? கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி. கிராஸ் ப்ராடக்ட்னா என்னது? வரிசை ஜோடி. கிராஸ் ப்ராடக்ட்னா என்னது? வரிசை ஜோடி. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சின்னா என்ன அர்த்தம்? ஏ வந்து என்னது 2,3. பி யூனியன் சி என்னது 0,1,2. 0,1,2. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? வரிசை ஜோடி எடுக்க போகிறோம். ஆர்டர் பேர் எடுக்க போகிறோம். ஆர்டர் பேர்னால் என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நம்பருக்கும் இங்கே ஜோடி எடுக்கணும். பாருங்கள், 2க்கு 0 எடுக்கணும், 2க்கு 1 எடுக்கணும், 2க்கு 2 எடுக்கணும். அதே மாதிரி 3க்கும் பண்ணணும். 3க்கு 0 வரும், 3க்கு 1 வரும், 3க்கு 2 வரும். இதுதான் வந்து என்னது? கிராஸ் ப்ராடக்ட் வரிசை ஜோடி. சரிங்களா? பாருங்கள், முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட் போட்டணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டு 2,0, 2,1, அடுத்து 2,2, அடுத்து அதேமாரி 3,0, 3,1, 3,2. புரியுதுங்களா? எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2,0, 2,1, 2,2. 2க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அடுத்த நம்பருக்கும் 3க்கும் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? வரிசையாக ஜோடி எடுக்கணும். இங்கே இருக்க சியோட பி யூனியன் சியில் வந்து என்ன பண்ணணும்? ஜோடி வந்து எடுக்கணும். அடுத்து இது இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட வேல்யூ வந்து என்னது 2,3. கிராஸ் பியோட வேல்யூ வந்து என்னது 0,1. இப்போ இது ரெண்டுக்கு என்ன பண்ண போகிறோம்? கிராஸ்னா என்னது? ஜோடி எடுக்கிறது, ஆர்டர் பேர் எடுக்கிறது. ஜோடி வந்து எப்படி எடுப்போம்? 2க்கு 0, 2க்கு 1, அதேமாதிரி 3க்கு 0, 3க்கு 1. அதுதான் வந்து நம்ம ஆர்டர். இப்போ பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆர்டர் பேர் எடுக்க போகிறோம். 2,0, 2,1, 3,0, 3,1. பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் சி என்னது? ஏ வந்து அடுத்ததான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் சி. ஏவோட மதிப்பு 2,3, சியோட மதிப்பு 1,2. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம், வரிசை ஜோடி எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கலாம்? பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு 2க்கு 1 வரும், 2க்கு 2 வரும். அதேமாதிரி 3க்கு எடுக்கலாம். 3,1, 3,2. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சி என்ன பண்ணணும்? சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியில் இருக்கிற எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பியில் என்னென்ன இருக்குது?
2, 0, 2, 1, 3, 0, 3, 1. அடுத்து A cross Cல என்னென்ன இருக்குது? 2, 1, 2 ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா எழுதக்கூடாது. 2, 1 ஏற்கனவே இருக்குது, எழுத வேணாம். 2, 2. நம்ம ரெண்டு ஆர்டர் சேர்த்து எழுதும்போது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, மதிப்புகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்னா எழுதக்கூடாது. 2, 1 வந்து ஏற்கனவே நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டோம், திரும்ப வரும்போது எடுத்து எழுதக்கூடாது. 2, 2 எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் 3, 1 இருக்குது. 3, 1 நம்மளுக்கு ஏற்கனவே எழுதிட்டோம். 3, 1 எழுத வேணாம், மீதி இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 3, 2. அதாவது வேல்யூஸ் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வேல்யூஸு சமமாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இதை வந்து என்னென்னு வச்சுக்கலாம், சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். A cross B யூனியன் C கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை என்னென்னு வச்சுக்கலாம், சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். சமன்பாடு 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த 1, 2லேருந்து ரெண்டுமே வந்து சமமாக இருக்குதான்னு செக் பண்ணணும். இங்கே 2, 0 இருக்குது, இங்கேயும் 2, 0 இருக்குது. அங்கே 2, 1, 2, 2 இருக்குது, இங்கேயும் 2, 1, 2, 1 இருக்குது, 2, 2 இருக்குது. அடுத்து பாருங்கள் A cross B யூனியன் Cயில் அடுத்து 3, 0 இருக்குது. இங்கேயும் என்ன இருக்குது, நம்மளுக்கு 3, 0 இருக்குது. 3, 1, 3, 2 இருக்குது. இங்கேயும் 3, 1, 3, 2 இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சமன்பாடு 1, 2 நம்மளுக்கு சமமாக இருக்குது. அப்போ என்ன எழுதலாம், சமன்பாடு 1 மற்றும் 2ல் இருந்து LHS ஈக்குவல் டு RHS. இந்த மாதிரி நீங்கள் எழுதினாலும் சரிதான். அப்படி இல்லைன்னா A cross B யூனியன் C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதினாலும் உங்களுக்கு ஓகே தான். இப்போ அடுத்து சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். A cross B இன்டர்செக்ஷன் C. அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும், B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறோம். பியோட மதிப்புகளாக முதல் எடுத்து எழுதிக்கலாம். பியோட மதிப்புகள் வந்து நமக்கு என்ன இருந்தது, பியோட மதிப்புகள் 0, 1 இன்டர்செக்ஷன் சியோட மதிப்பு வந்து நம்மளுக்கு என்னது 1, 2. இப்போது பி இன்டர்செக்ஷன் சின்னா என்னென்னா யூனியன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்து எழுதிடுவோம். இன்டர்செக்ஷன்னா என்ன பண்ணணும்னா பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்து எழுதணும். என்ன எழுதணும், பொதுவாக மதிப்புகள் எது இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். அப்போது பிக்கும் சிக்கும் எது பொதுவாக இருக்குன்னா 1. பொதுவான வேல்யூன்னு என்னது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. இதுதான் வந்து பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா வந்து நமக்கு என்னது 1. இப்போது நம்மளுக்கு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏவோட மதிப்பு வந்து நம்மளுக்கு என்னது, ஏவோட வேல்யூ வந்து 2, 3. பி இன்டர்செக்ஷன் சி வந்து என்னது 1. இப்போ இதுக்கு நம்ம என்ன எடுக்கணும், இதுக்கு நம்ம வரிசை ஜோடி எடுக்க போகிறோம். வரிசை ஜோடி எப்படி எடுக்கணும், பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட் போட்டு 2, 1 இன்னொன்று 3, 1. சரிங்களா, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா என்ன, ஏவோட மதிப்பு வந்து நம்மளுக்கு 2, 3 கிராஸ் பியோட மதிப்பு வந்து என்னது, பியோட மதிப்பு 0, 1. இப்போ இதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம், வரிசை ஜோடி எடுக்க போகிறோம். 2, 0 2, 1 3, 0 3, 1. சரிங்களா, இப்போது அடுத்து என்ன எடுக்க போகிறோம், ஏ கிராஸ் சி.
அடுத்து என்ன எடுக்க போகிறோம், ஏ கிராஸ் சி. ஏவோட மதிப்பு நம்மளுக்கு வந்து என்னது 2,3. பியோட மதிப்பு வந்து என்னது கிராஸ் ஏ கிராஸ் சி. சியோட மதிப்பு 1,2. இப்போ இதுக்கு நம்ம ஆர்டர் பேர் எடுக்கும்போது என்ன வரும், மதிப்பு என்ன வரும், 2,1 2,2 3,1 3,2 3,1 3,2. இப்போ நம்மளுக்கு கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பண்ணிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணிட்டோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை வந்து சமன்பாடு என்னன்னு வச்சுக்கலாம், 1ன்னு வச்சுக்கலாம். ஏ கிராஸ் பி, இப்போ நம்ம ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அது நம்ம பண்ணணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் பியில் 2,0 இருக்குது, இங்கே 2,0 இல்லை, அப்போ 2,0 வராது. இங்கே 2,1 இருக்குது, இங்கே 2,1 இருக்குது, அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 2,1 வரும். 2,1 வரும். இங்கே பாருங்கள் 3,0 இருக்குது, இங்கே 3,0 இல்லை, இங்கே 3,1 இருக்குது, இங்கே 3,1 இருக்குது. இங்கே 3,1 வந்து நம்மளுக்கு காமனாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுருக்கோம். அதேமாரி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி வந்து சமன்பாடு 2ன்னு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் 2 சமமாக இருக்குதான் செக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் 2,1 3,1 இருக்குது. அதேமாதிரி இதுலேயும் பாருங்கள் நம்மளுக்கு 2,1 3,1 இருக்குது. அப்போது சமன்பாடு இப்போ நம்மளுக்கு என்ன எழுதுகிறோம், சமன்பாடு 1 மற்றும் 2 இதுலேருந்து என்ன ஆகுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம இந்த மாதிரி கூட எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. பார்க்குற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நண்பர்களும் பார்க்கணும்னா சேனலை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.